சிவபெருமானை வணங்கும் போது தலை முதல் கால் வரை பாதம் பணிய கீழே விழுந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் என்பது நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை. ஆகையினால எப்போவுமே சிவன் கோவிலுக்கு செல்கின்றோம் அப்படி என்றால் நிச்சயமாக நாம் கருவறையிலே கீழே விழுந்து இறைவனை வழிபட வேண்டும் நண்பர்களே. சிவபெருமானை முழுமனதாக வழிபட்டுவிட்டு சுற்று பிரகாரத்தில் வீற்றிருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் கண்டிப்பாக வழிபட வேண்டும் நண்பர்களே. பொதுவாக எல்லா சிவன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அழகாக திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். முருகன் என்றால் அழகு என்று சொல்வார்கள். நம்முடைய இல்லறம் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முருகப்பெருமானை முழுமனதாக வேண்ட வேண்டுங்க. முருகனுக்கு சிறிது மாலை சாற்றி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு